சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை. நம்ம எப்போ ரெகுலரா போற மாதிரி நம்ம செவ்வாய்ப்பேட்டை காளியம்மனுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டு வந்தாச்சு. அதே போல் நீங்களும் எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம், அதில் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு, காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தீப வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு. நம்ம நேற்று போட்ட சமயபுரம் மாரியம்மன் துதி போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு வீடியோ ஏன் இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா, அதோட சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எவ்வளவோ பாட்டு வந்திருக்கலாம், புக்கில் வந்திருக்கும், எவ்வளவோ எழுத்தாளர்கள் எழுதியிருக்கலாம், கவிஞர்கள் எழுதியிருக்கலாம் அம்பாள் பேரில். இப்போ நீங்களே கூட எழுதியிருக்கலாம், பாடியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பாட்டு எப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். புக்கோட கதையை சொல்கிறேன். இந்த புக்கு பாருங்க, சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு பேரு. பொன் பாஸ்கர மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கு வந்த வருஷம் 1985. நமக்கு அப்பவே கிடைச்சிது. நம்ம எப்போ எங்கே வாங்கினோம்னா, பழனியில் வாங்கினோம். மலைக்கோவில் பழனியில் நம்ம மலையில் நடந்து போவோம் இல்லையா, அந்த படிக்கட்டில் நடந்து போகும்போது லைனாக கடை இருக்கும், புக்கு கடை இருக்கும். அப்போ ஆசையாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் வாங்கணும். நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன். நான் அங்கே தான் புக்கு வாங்கினேன். அந்த 1 ரூபா விநாயகர் பாட்டு அதெல்லாம் நான் அங்கே தான் அப்போ 1 ரூபான்னு சொல்லிட்டு அப்போ வாங்கியிருக்கிறோம். இந்த பாட்டோட இந்த புக்கோட ரேட்டு 5 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ரூபா. இந்த புக்கு வந்த பிறகு அப்போல்லாம் நமக்கு இது மாதிரி யூடியூப்பு இது மாதிரி எதுவும் இல்லாதனால புக்கை வாங்கி தான் நம்ம படிப்போம். எங்கள் அப்பாவோட புக்கு எத்தனை இருந்தாலும் எங்கள் அப்பா பூஜை ரூமில் தான் வச்சுருப்பார். ஆனால் நம்ம கையில் கொடுக்க மாட்டார். நம்மளுக்கும் அப்போ கேட்கணும்னு தோணலை. அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு சொல்லிட்டு கடைக்கப்பாச்சு நம்மளை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா, நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு புக்கை வாங்கிக்குவேன். அந்த புக்கு தான் பாருங்கள். அந்த புக்கெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கலரே பாருங்கள், எல்லாம் எவ்வளோ கலர் மாறி போயிடுச்சு. எல்லாம் கலரே மாறிடுச்சு. உள்ளுக்குள்ளே பின் இருக்கும் இல்லைங்களா, அந்த பின்னெல்லாம் கூட பாருங்கள் துரு பிடிச்சிருச்சு. ஆனால் பாதுகாப்பாக நம்ம பூஜை ரூமில் தான் வச்சுருக்குறோம். ஆனால் அப்படிலாம் துருவாகி போச்சு. இதில் சமயபுரம் மாரியம்மனோட வரலாறு இருக்குது. நம்ம சமயபுரம் கோயில் தலைவரலாறு போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதில் பின்னாடி ஒரே ஒரு பேஜ், லாஸ்ட் பேஜில் சமயபுரம் மாரியம்மன் துதி அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த பாட்டு வந்ததுலேருந்து அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் நளினி ஆக்டர் நளினி நடித்த பராசக்தி படம், அம்மன் படம்லாம் அப்போ நிறையா வரும். முத்தை தான் எடுப்பாள் பெருமாட்டி மாறியவள் அப்படின்னு அந்த நளினி வேப்பந்தலையை வச்சுக்கிட்டு அப்படி ஆடுவாங்க. அப்போ சாமி படத்துலையெல்லாம் அப்போ அந்த மாதிரி சாமி படம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாகி போயிடுச்சு. நமக்கு சாமி புக்கு வந்ததையும் நம்ம சமயபுரம் மாரியம்மன் துதி அதை படிக்க ஆரம்பித்தோம். அப்படியே மண்டையில் ஏறிடுச்சு. அதனால எங்கே போனாலும் சரி எனக்கு சமயபுரம் மாரியம்மன் பாட்டு நான் பாடிக்கிட்டே இருப்பேன். நம்ம சமயபுரம் மாரியம்மன் பாட்டு இது எதுக்கு இதில் பதிவு பண்ணினேன், நேற்று அப்லோட் பண்ணினேன்னா, இந்த புக்குவெல்லாம் கிழிஞ்சு போகுது, நமக்கும் ஏஜ் ஆகிட்டு போகுது. இருக்க எவ்வளோ பாட்டு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பிச்சதே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெருமான் மண்டையில் எந்தெந்த பாட்டெல்லாம் மனசில் பதிய வச்சாரோ அந்த பாட்டெல்லாம் தான் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்காக தான் அதிலேயே அப்லோட் பண்ணணும். அதனால நம்ம சமயபுரம் மாரியம்மன் துதியும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், அதோட வரிகளை பாட பாட அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. நம்ம அம்பாலே நம்ம கூட வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகிடுது. நீங்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு தான் இல்லை, நம்ம கோட்டை மாரியம்மனுக்காகட்டும், வெக்காளி மாரியம்மன், மேச்சேரி பத்ரகாளியம்மன், இது மாதிரி எந்தெந்த சாமி உங்களுக்கு அம்பாலா இருக்கா, பெண் தெய்வம் எல்லாத்துக்குமே இந்த பாட்டை நம்ம பாடலாம். சாமியோட பாட்டை உங்களுக்கு அதையும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறீங்க அதை எடுத்து பார்த்தும் நீங்கள் படிச்சுக்குங்க. எத்தனை வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது இந்த பாட்டு எழுதி. இப்போ எத்தனை பாட்டு எழுதி இருந்தாலும் அப்போ எழுதின பாட்டு மாதிரி இல்லை. 85னா 95, 2005, 2015, 2025 பாருங்க, 40 வருஷம் ஆகுது இந்த புக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் போச்சுன்னா 40 வருஷத்தை தொடுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக்கு, அதில் வந்த பாட்டு சமயபுரம் துதி நம்ம அம்பாள் மேலே பாடி இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் பாட்டை பாருங்க, வீட்டில் ஒலிக்க விடுங்க. நான் ஏன் இன்னைக்கு இதை சொல்றேன்னா, நான் சமயபுரம் இப்போ 42 பாட்டு பாடி இருக்கிறோம். இதோட 43வது பாட்டு நம்ம சமயபுரம் மாரியம்மன் பாட்டு பாடினதோட. இந்த பாட்டு அவ்வளோ சிறப்பு. இந்த புக்கெல்லாம் ரொம்ப பழசாகி போச்சு. அதனால
இதை 40 வருஷத்துக்கு முன்னாடி சாமி மேலே வந்த பாட்டு அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுதோ அதை பாடலாம். நமக்கு வந்துட்டு இந்த பிறவியில் சிவபெருமான் நம்ம மூலியமா சொல்ல வைக்கிறாரு. இப்போ எனக்கு இப்படி தெரிஞ்ச மாதிரி நமக்கு மண்டையில் பதிவான மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரண காரியத்தால தான் நம்ம சொல்கிறோம். அது எதுக்கு சொல்கிறோன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளை சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம். அதனால உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு கருத்து எடுத்துக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு அப்படியே மனசு நான் பாட சின்னதுலேருந்து படிச்சிருக்கோம், பாடி இருக்கிறோம். நேற்று அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு எனக்கே கேட்கணும்னு சொல்லிகிட்டே இருக்குது. அவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருந்துச்சு. சமயபுரம் மாரியம்மன் அப்படியே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.